அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சீக்கிரமாவே எந்திரிச்சாச்சு. 2 நாளாவே சீக்கிரமா எந்திரிச்சிடுறோம். காரணம் அரிசி வடகம் புளியணும் அப்படின்றதுனால எப்பயுமே லீவ் விட்டதுல இருந்து 8:30 மணிக்கு தான் எந்திரிச்சு பொறுமையா எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிப்போம். இப்ப இந்த அரிசி வடகம் செய்யணும், ஏன்னா வெயிலுக்கு முன்னாடி சீக்கிரமா செஞ்சிடணும் அப்படின்ட்டு சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சு காலையில வாசல்லாம் தெளிச்சு அரணி கோலம் போட்டுட்டா நான் இந்த பக்கம் அரிசி வடகத்துக்கு மாவுலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எங்க வீட்டுக்கார் பால் கறந்து ஊத்திட்டு வந்துட்டாரு. அவரு போறதுக்கு முன்னாடியே எனக்கு அடுப்பெல்லாம் பத்த வச்சு கொடுத்து உலையெல்லாம் வச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. கரெக்டா ஒரு வரத்துக்குள்ள உலையும் கொதிச்சிருச்சு. அப்புறம் நான் மாவு போட எங்க வீட்டுக்காரர் நல்லா களிக்கோலை போட்டு நல்லா சூப்பரா கிண்டி கொடுத்துட்டாரு. எப்பயுமே இந்த அரிசி வடகத்துக்கு நம்ம காவல் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாவுனா அருணிக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த வடகமும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்புறம் நேத்து கொஞ்சம் வடகம் போட்டு வச்சிருந்தோமா, அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வெயில்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் அருணி கொண்டு வெயில்ல வச்சுட்டா. அப்புறம் அருணி தான் இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் ரெடி பண்ணா. அவ உள்ள பருப்பு எல்லாம் வேக வச்சுட்டு இருந்தா. எங்க வீட்டுக்கார் ஒரே கத்திரிக்காய் பைத்தியம். என்னடா அந்த பக்கம் சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா கத்திரிக்காய் ஒரு 10 கத்திரிக்காய் வறுத்துட்டு அப்படியே குசியில வந்தாரு. இவருக்கு நேதாஜின்ற பேரை மாத்திட்டு கத்திரிக்காய் பைத்தியம் பேர் வைக்கலான் இருக்கேன். அப்படியே குசியில கத்திரிக்காவை காட்டிட்டு இருந்தாரு. நான் வடகம்லாம் போட்டதுக்கு அப்புறமா அதுல விறகு கொஞ்சம் இருந்துச்சு. சரி நம்ம அதை ஏன் வேஸ்ட் பண்ணுமே அப்படின்ட்டு அதுலயே சாதத்தை நான் வெளியில வடிச்சிட்டேன். எங்க வீட்டுக்கார் சாதம்லாம் வெந்ததுக்கு அப்புறமா அவரு தான் வடிச்சு கொடுத்தாரு. நம்மளால அதெல்லாம் வடிக்க முடியாது. சரி வடகம் மாவுலாம் ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம பொறுமையா கஞ்சியை குடிச்சிட்டு சூப்பரா அதுக்கப்புறம் வடகம் புளிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்க 3 பேரும் மரத்தடியில உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வடகம் புளியலாம் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா